என்னதான் தொடர்ச்சியா முத்துவேல் குடும்பம் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டாலும் கதிர் வந்து ராஜிக்காகவே ராஜி அவங்க அம்மா மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் இந்த அளவு அக்கறையா இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்தே கதிருக்கும் ராஜிக்கும் சுத்தமா ஆகாம தான் இருந்துச்சு. ராஜி கண்ணனை லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கண்ணன் மோசமானவன், அவன் கூட எல்லாம் சேர்ந்து சுத்தாத, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜிக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. அப்பெல்லாம் ராஜிக்கு வந்து கதிரோட அருமை தெரியாம கதிர் வந்து வீட்டுல உண்மையை போட்டு விட்டுறான்னு சொல்லி பயந்து கதிர் தான் என்ன லவ் பண்றதா சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கதிருக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கண்ணன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா கோமதியோட முயற்சியால கதிருக்கு ராஜிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு. கோமதி சொன்ன ஒரே வார்த்தைக்காக கதிரும் வந்து பிடிக்கலனாலுமே ராஜியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் ராஜியை கதிருக்கு பிடிக்காம இருந்தாலும் நம்மள நம்பி வந்த பொண்ணை நம்ம தான் பாத்துக்கணும். ஏற்கனவே ராஜி வந்து மனசளவுல நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டு இருக்கு. நம்மளும் ராஜியை கஷ்டப்படுத்திட கூடாது, ராஜியை நல்லா வச்சு பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டக்கே ராஜியை விட்டு கொடுக்காம ராஜிக்காக கதிர் வந்து ஃபுட் டெலிவரி ஒர்க்குக்கு போயிட்டு அந்த காசு பார்த்தாம அப்பப்போ ஆக்டிங் டிரைவராகவும் போயிட்டு கடைசியில கையில இருந்த பைக்கும் போய் இப்ப சைக்கிள்லே வேலைக்கு போய் ராஜிக்காக காசு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. கதிர் இவ்வளவு நல்லவனா இருந்திருக்கான், இத்தனை நாளா நமக்கு அது தெரியாம போயிருச்சு. கதிரை போய் இப்படி எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தமே நினைச்சு ராஜியுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொந்த அப்பா கிட்டேயே ராஜியை விட்டு கொடுக்காத கதிர் வந்து ராஜி உங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்து ராஜி நடந்த எல்லா விஷயத்தையுமே கதிர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. வீட்டுல இப்பெல்லாம் அடிக்கடி பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு பாட்டியை வீட்டை விட்டு வெளியே வரட்டினாங்க, அதுக்கப்புறம் அம்மாவை வீட்டை விட்டு வெளியேறினாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது என்னோட பிரச்சனையா தான் இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுதான் அப்பாவுக்கு பிடிக்காம இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பழனி சித்தப்பாவும் என்ன நடச்சுங்கிற உண்மையை சொல்லவே மாட்டாரு. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தாதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இல்லைன்னா என்னால அம்மாவும் பாட்டியும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா எங்க அப்பா சித்தப்பா அண்ணன் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு எங்க அம்மாவையும் பாட்டியும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும், எனக்கு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அப்படி அந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கதிர் வந்து பழனி கிட்ட நீங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம், என் கிட்ட மட்டுமாவது என்ன நடச்சுன்னு உண்மையை சொல்லுங்க மாமா. முத்துவேல் வீட்டுல ஆக்சுவலா என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுக்காக தொடர்ச்சி அப்படி ராஜியோட பாட்டி ராஜியோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க என்னதான் நடக்குது, உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே உண்மையை சொல்ல போறது கிடையாது. தயவுசெய்து என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லுங்க. ராஜி இதனால ரொம்பவே மனசளவுல உடஞ்சு போயிருக்கு. நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கிறேன். தயவுசெய்து உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பழனி கிட்ட கதிர் கெஞ்சி கேட்கிறாரு. சரி, இதுக்கு மேலே உண்மையை மறைக்க வேண்டாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு பழனி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இது மாதிரி முத்துவேலுக்கும் சத்திவேலுக்கும் அவங்க வீட்டு ஆளுங்க வந்து ராஜி கிட்ட பேசுறது சுத்தமாவே பிடிக்கல. அது போக அவங்க வீட்டுக்கே தெரியாம ராஜியோட அம்மா வந்து அவங்க நகையெல்லாம் ராஜி கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. சரவணனோட கல்யாணத்தப்ப ராஜி மட்டும் நகை இல்லாம இருந்தா நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்துட்டு ராஜியோட அம்மா வீட்டுல இருக்கவங்க யாருக்கும் தெரியாம நகையை கொடுத்து விட்டுருந்தாங்க. இப்ப குமாருக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க வீட்டுல இருக்கப்ப ராஜியோட அம்மா கழுத்துல நகை இல்லாம இருந்ததை பார்த்ததும் முத்துவேலுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல தான் நகையெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி சண்டை நடந்துச்சு. அப்ப கூட ராஜியோட அம்மா என்ன நடச்சுங்கிற உண்மையை சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னோம்னா இன்னுமே ரொம்ப பிரச்சனை பெருசாயிரும். ராஜிக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராஜியோட அம்மா அந்த உண்மையை சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பழனி ஒட்டுமொத்த உண்மையுமே கதிர் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப நமக்கே தெரியாம வீட்டுல இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜி கிட்ட உங்க அம்மா உனக்கு நகை கொடுத்துருந்தாங்களாமா, அந்த நகை விஷயத்தினாலதான் இப்ப பிரச்சனை வந்திருக்கு, அதனாலதான் உங்க அம்மாவை உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, நீ எதுக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த நகையை வாங்கணும்னு சொல்லிட்டு கதிர் ராஜி கிட்ட கேட்கிறாரு. அப்ப ராஜி வந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாங்க. நானா நகையை கேட்கல, அவங்க பழனி சித்தப்பா கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. தங்கமேல் மீனான்னு சொல்லிட்டு எல்லாரும் நகை போட்டு நிக்கிறப்ப நான் மட்டும் நகை இல்லாம நின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியாம கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா வந்திருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜி உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீ உங்க அம்மா கொடுத்த நகையெல்லாம் எடுத்து வை, அது போக நம்ம பழைய கணக்கையுமே முடிக்கணும். கண்ணன் எடுத்துட்டு போன நகை பணத்தை எல்லாத்தையுமே நான் தான் எடுத்து செலவு பண்ணதா உங்க அப்பா சித்தப்பா மட்டும் இல்ல எங்க அப்பா மது கொண்டு எல்லாருமே அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என்கிட்ட வேலைக்கு போன காசுல கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசையும் சேர்த்து போட்டு உங்க அம்மா உனக்கு கொடுத்த நகையை எடுத்து வை, எல்லாத்தையும் கொண்டு போய் இப்பயே உங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு கண்ணன் எடுத்துட்டு போன நகை பணத்தை திருப்பி உங்க வீட்டுல கொடுத்துட்டோம்னா மொத்த கணக்குமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் உங்க வீட்டு ஆளுங்க நம்ம கூட எந்த பிரச்சனைக்கும் வர மாட்டாங்க, உங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் நகையெல்லாம் எடுத்து வைன்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜி கூப்பிட்டு முத்துவேல் வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப நேரா ராஜியோடைய வீட்டுக்குள்ள போயிடுறாரு. போற இடத்துல இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சக்திவேலும் அவரோட பையனும் சேர்ந்துக்கிட்டு கதிர் அடிக்கிறதுக்கு வராங்க. அப்ப எல்லாரையும் ஸ்டாப் பண்ற கதிர் வந்து உங்க வீட்டு நகையும் பணமும் இதுல தான் இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜி எடுத்துட்டு வந்த நகை பணத்தை என்னால திருப்ப முடியல, கூடி சீக்கிரமே அந்த மொத்த பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் ராஜியோட அம்மாவையும் பாட்டியும் கஷ்டப்படுத்திருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், மறுபடியும் இப்படி எல்லாம் யாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க, இதே மாதிரி அடுத்த வாட்டி நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடியுமே வந்து முத்துவேல் முன்னாடி சக்திவேல் முன்னாடி சொல்லிட்டு பணத்தை நகையும் வச்சுட்டு போயிடுறாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே கதிர் சொல்றதை பார்த்து ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. முத்துவேல சக்திவேலும் அவ்வளவு நல்லவங்க நினைச்சுதான் நாங்க இந்த கல்யாணத்தை குத்துக்கிட்டோம். ஆனா நீங்க உங்க சொந்த அம்மாவையும் சொந்த ஒய்ஃபையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க, நாளைக்கு எங்க பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்துடாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு பொண்ணு கொடுக்க வந்தவங்க ஒரு செகண்ட் யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா கதிர் வந்து ராஜி அவங்க அம்மாவோட பிரச்சனையை ராஜி பிரச்சனையை முடிச்சுட்டு ராஜி கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ராஜிக்காக கதிர் வந்து இப்படி அவங்க அப்பா கிட்ட போய் சண்டை போட்டது ராஜிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கண்டிப்பா கதிர் கூட தான் சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷமா கதிரோட கையை பிடிச்சு அவங்க வீட்டாளுங்க முன்னாடியே
சந்தோஷமா பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கதிர் பண்ணிட்டு போன இந்த பிரச்சனையால குமாரோட கல்யாணம் கிட்டத்தட்ட நிக்கிற மாதிரியே வந்துருச்சு. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு முத்துவேல் சக்திவேலோட கேரக்டரும் குமாரோட கேரக்டர் என்னங்கிறது இப்ப புரிஞ்சிருச்சு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதைக்கு கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம், நாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் கதிர் அசிங்கப்படுத்திட்டு போனதை தாங்க முடியாம முத்துவேல் ரொம்பவே உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் சக்திவேலும் ஒரு பையனும் நம்ம பண்ண தப்பெல்லாம் நமக்கே வந்து வினையா மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாம அவங்க 2 பேருமே குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜியோட அம்மா வந்து நம்மளான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட ராஜிக்கு இப்படி ஒரு மாப்பிளை பார்த்திருக்க முடியாது, எனக்கு இதுக்கப்புறம் எந்த கவலையுமே இல்ல, கண்டிப்பா ராஜி என்னை விட பயங்கர சந்தோஷமா தான் வாழப்போகுது, காலத்துக்கும் அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த கண்ணன் பத்தின உண்மையும் முத்துவேல் குடும்பத்துக்கு தெரிய வந்து கதிரோட தியாகம் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கதிரையும் கோமதியும் முத்துவேல் குடும்பம் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.